ஓகேங்களா. இந்த ட்ரேடை வந்து எடுத்ததுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுதான் வந்து நம்ம ரெக்கவர் ட்ரேட் போனது. ஓகேங்களா. இது வந்து யூரோஜிபி ரியல் மார்க்கெட்டு தான். இந்த இடத்துல நம்ம ஏன் ட்ரேட் போகணும் அப்படின்னா, ஃபர்தராக ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. இந்த இடம் வந்து நமக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் ஒரு மேஜர் மேட்ரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு டோஜி. சரிங்களா. அந்த டோஜி பாருங்கள் கிளியராக ஒர்க் ஆகிருக்கு. ஓகேங்களா. இங்கேயும் வந்து ஒர்க் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே பேக்கில் கீழே பிரேக் ஆகி இங்கேயும் ஒர்க் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த கேண்டில் வந்து நான் பிரேக்குக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அவங்க பிரேக் ஆகலை. பிரேக் ஆகிருந்தாலும் நான் வந்து எக்ஸ்ட்ரா ட்ரேட் எடுத்திருப்பேன் அந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல நமக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. என்ன இன்னொரு கன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு சப்ளை ஜோன். ஓகேங்களா. இந்த இடம் வந்து நமக்கு சப்ளை ஜோன். கண்டிப்பாக சப்ளையில் மார்க்கெட் இன்பிட்வீனில் வந்தாலே வந்து ரிஜெக்ட் ஆயிடுவாங்க. ஓகேங்களா. இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம், ஏன்னா அமௌண்ட் பெருசுன்றதுனால கொஞ்சம் இன்னும் மார்ஜினல் சேஃப்டியில் இந்த மேலே இருக்க இந்த ரவுண்ட் நம்பருக்கு ட்ரை பண்ணேன். ஓகேங்களா. அந்த ரவுண்ட் நம்பர் வந்து நான் ட்ரேட் எடுக்கிறதுக்குள்ளே அந்த கேண்டில் வந்து கொஞ்சம் கீழே வந்துட்டாங்க. பட் ஈவன் தோ நம்ம இந்த ட்ரேட் வந்து வின் ஆகிட்டோம். எவ்வளோ பெரிய ரிஜெக்ஷன் பார்த்தீங்களா. ஓகேங்களா. அதனால தான் இந்த ட்ரேட் வந்து நம்ம வின் ஆகணும். ஓகேங்களா. அது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த ட்ரேட் அதே சார்ட்டு தான். யூரோஜிபியில் தான் வந்து எல்லா ட்ரேடுமே நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவும் வந்து நம்மளோட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, இன்பிட்வீனில் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வருது பார்த்தீங்களா. அந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்ததுக்கு அப்புறமா மார்க்கெட்டோட மூவ் எப்படி இருக்குது பாருங்கள். ஓகேங்களா. மேலே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிருக்காங்க ஃபாலோ ஆகிறதுக்கு. ஓகேங்களா. அப்போ ஃபர்தராகவே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 4 கேண்டில் வந்து வராங்க. சரிங்களா. நான் இந்த 2 கேண்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணேன். இது வந்து ஆக்சுவலாக நான் எடுத்தது வந்து மொமெண்டம் ட்ரேட் தான் எடுத்திருக்கேன். சரிங்களா. இந்த 2 கேண்டில் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணேன். இந்த 2 கேண்டில். ஓகேங்களா. இவங்க வந்து என்கல்ஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 கேண்டில் வந்து வீக்கான கேண்டில். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாஷன். திருப்பி வந்து பையர்ஸோட ப்ரெசன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பையர் செல்லர்ஸ். ஓகேங்களா. இந்த கேண்டில் வந்து ஒரு வீக்கான கேண்டில். ஓகேங்களா. அடுத்தும் ஒரு வீக்கான கேண்டில் வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போனாங்க. ஓகேங்களா. நான் ட்ரேட் எடுக்கிறதுக்குள்ளே கீழே வந்தாங்க. நோ ப்ராப்ளம். பட் இந்த ட்ரேடை வந்து நம்ம வின் ஆகிட்டோம். ஓகேங்களா. இந்த கேண்டில் நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு வீக்கான கேண்டிலாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒரு ஸ்பின்னிங்கோ, இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னிங்கோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஹேமரோ இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகேங்களா. பட் ஆனால் நமக்கு ஒரு நல்ல கேண்டிலாகவே அந்த கேண்டில் வந்து வந்துடுச்சு. சரிங்களா. அடுத்து இந்த சார்ட். இதுவும் அதே சார்ட்டு தான். ஓகேங்களா. இதில் வந்து நம்ம எந்தெந்த ட்ரேட் எடுத்திருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போது மென்ஷன் பண்ணி காட்டுறேன். இது எடுத்தோம். அதுக்கப்புறமா இந்த க்ரீன் கலர் கேண்டில் எடுத்தோம். ஓகேங்களா. அடுத்து வந்து இப்போ இந்த ட்ரேட் எடுத்திருக்கோம். இந்த ட்ரேடும் சேம் அதே தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். ஓகேங்களா. இங்கே ஆப்போசிட்டில் வந்து இந்த கேண்டில்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஓகேங்களா. அதே தான் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள். ஓகேங்களா. ஸோ அதை மென்ஷன் பண்ணி தான் இந்த இடத்துல இந்த ட்ரேட் எடுத்தோம். செகண்ட் இது இல்லாமல் இது வந்து ஒரு கேப் அப்பு. இந்த 2 கேண்டிலுமே கரெக்டாக லெவல்லேருந்து போய் நல்ல ஒரு லெவல்லேருந்து ரிஜெக்ஷன். ஓகேங்களா. ஸோ அதை வச்சு தான் இந்த ட்ரேடும் வந்து எடுத்தோம். ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து நம்ம வழக்கம் போல் எப்போவுமே சீக்கிரமாக எடுக்கிறோன்னு சொல்லி லேட் எடுப்போம் இல்லையா, அந்த ட்ரேடு. இது வந்து கரெக்டான எக்ஸாக்டான பர்ஃபெக்டான ட்ரேட். ஓகேங்களா. இந்த ட்ரேடும் வந்து நம்ம வின் ஆகிட்டோம். சரிங்களா. அடுத்து இது ஃபைனல் ட்ரேட். அதே சார்ட்டு தான். இந்த இடத்துல வந்து நம்ம எந்தெந்த ட்ரேட் எடுத்திருக்கோம். இந்த கேண்டில் எடுத்தோம். அதுக்கப்புறமா இந்த க்ரீன் கலர், இந்த க்ரீன் கலர் எடுத்தோம். இந்த ரெட் கலர் எடுத்தோம். திருப்ப இப்போ இந்த க்ரீன் கலர் எடுத்திருக்கோம். ஓகேங்களா. நான் வேறு சார்ட்டும் போல் வேறு மார்க்கெட்டும் மாற்றலை.
ஓகேங்களா. அதே மார்க்கெட்டில் வச்சு தான் எடுத்திருக்கேன். இந்த ட்ரேடு வந்து உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும் பார்க்கும்போது, இது நம்ம ஏன் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு லெவலு, ஓகேங்களா. அது இல்லாமல் அந்த லெவலுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, என்கல்ஃப் பண்ணி லெவலில் வந்து ரீச் ஆகிருக்காங்க. ஓகேங்களா. வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷனுக்கு கூட போடுவோம். அந்த காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் வந்தோடனே ஒரு மார்ஜினல் சேஃப்டியில் வந்து பைக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். ஏன்னா வந்து என்கல்ஃபிங் லெவலில் முடிஞ்சிருக்காங்க, கண்டிப்பாக வந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வேணும். லெவலுன்றதுனால கண்டிப்பாக பையர்ஸ் வந்து வருவாங்க. அது இல்லாமல் கீழே வந்து பையர்ஸ் வந்து நல்லாவே இருக்காங்க. ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் மெயினான மேட்ரு என்னென்னா, இந்த அவங்களோட ப்ரீவியஸ் என்ட்ரியுமே வந்து ஒரு என்கல்ஃப் பண்ண நல்ல என்ட்ரி. ஓகேங்களா. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இந்த ட்ரேடை எடுத்தோம். இந்த ட்ரேடும் நம்ம ஆஸ் யூஷுவல் வின் ஆகிட்டோம். ஓகேங்களா. மெயினாக வந்து எதுக்கு நான் இது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் நமக்கு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாமல் போயிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து ஷோ பண்ணுறேன். இது வந்து இன்னையோட ரிசல்ட், ஓவரால் ரிசல்ட். ஓகேங்களா. நம்ம எங்கே வந்து ட்ராப் ஆகிருக்கோம் இன்றைக்கி, ஆக்சுவலாக வந்து 43,624 வரணும். நம்ம எவ்வளோ ரீச் ஆகிருக்கோம், 44,186 வந்து ரீச் ஆகிட்டோம். ஓகேங்களா. எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், 2,500 வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் விஷயம். இன்றைக்கி நம்மளோட இன்னையோட ஒரு நாள் ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா $211. ஓகேங்களா. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், லீடர் போர்டில் போயிட்டு பார்த்தோம்னா தெரியும் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி. ஓகேவா. தட்ஸ் இட் கைஸ். இப்போ நம்ம இதை தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா. இதில் எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணோம், 2500 ஸ்டார்ட் பண்ணி 10% கெயின் பர் பீரியடுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்தோம். ஓகேங்களா. அப்படின்னு எடுத்தோம். ஃபைனலாக வந்து எங்கே நின்று இருக்கோம், இந்த இடத்துல வந்து நின்று இருக்கோம். ஓகேங்களா. 30 பீரியட்ஸில் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நமக்கு ப்ராஃபிட், கிட்டத்தட்ட 1650% வந்து நமக்கு ப்ராஃபிட் மட்டுமே. ஓகேங்களா. அதுவும் வந்து 30 பீரியட்ஸ் தான். 30 பீரியட்ஸ்னால் 30 தடவை ட்ரேடிங் செஷன், 30 செஷன் வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து 30 நாளாக வச்சுக்கலாம். இல்லை வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை எடுக்கிறீங்கன்னா ஒரு 15 நாள், இல்லை ஒரு நாளைக்கு வந்து 3 தடவை எடுக்கிறீங்க அப்படின்னா 10 நாள். ஓகேங்களா. இதை வந்து இந்த 10 நாளுக்குள்ளே வந்து நீங்கள் உங்களுக்கு ட்ரேடிங்கை பற்றி விஷயம் தெரியுது, நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகலாம் அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா செஷனை வந்து வைண்ட் அப் பண்ணலாம், நோ ப்ராப்ளம்.